ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை, அப்புறம் உப்பு உருண்டை. என்னடா இன்றைக்கி ஸ்பெஷலாக நிறைய வீடியோ போட்டுட்ருக்குறாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் ஸ்பெஷலாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லை, காலையில் ரெடி பண்ண புட்டு மாவு இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. காலையில் புட்டுக்கு மாவு ரெடி பண்ணுன்னா ஒரு ஈடை வச்சவனே புட்டு வேணான்னு சொல்லிட்டாங்களா, அந்த மாவும் திருவண்ண தேங்காயும் அப்படியே இருந்ததா. சரி, நமக்கு தான் எதுவுமே பிடிக்கலையே, நம்ம உப்பு உருண்டையாக செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு செய்ய வந்தால் பாப்பா எனக்கு பால் கொழுக்கட்டை தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி, பாதியை உப்பு உருண்டையாகவும் பாதியை பால் கொழுக்கட்டையாகவும் செஞ்சாச்சு. உப்பு உருண்டை ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் தாளித்து கொட்டி செஞ்சால் அது நீர் உருண்டைன்னு சொல்லுவோம். வெறும் தேங்காய் துருவல் மட்டும் போட்டு செஞ்சால் அது உப்பு உருண்டைன்னு சொல்லுவோம். சரி, ரெண்டு விதமாக செஞ்சிடலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு செஞ்சிடலான்னு செஞ்சுட்டேன். இப்போ வந்து பிளேட்டு பாருங்கள், புது புது பிளேட்டாக இருக்குது பாருறா, எவ்வளோ புது பிளேட்டு. இவங்க வீடியோ போடுறதுக்காக ஏதோ வாங்கியிருக்காங்க போல இருக்குது அப்படின்லாம் நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. போன வாரம் அம்மா வீட்டுக்கு போனோம் பாருங்கள், அப்போ ஏதோ பேச்சு வந்தது வீடு க்ளீன் பண்ணுறதை பற்றி. அண்ணியும் சொன்னாங்க, வீடு க்ளீன் பண்ணும்போது நிறையா பாத்திரம், தேவையில்லாத பாத்திரம் இருந்தது, எல்லாத்தையும் ஒரு சாக்கில் போட்டு கட்டி ஆட்டோ வச்சுக்கிட்டு கடையில் கொண்டு போட்டால் ரொம்ப குறைஞ்ச காசு கேட்டாங்க. எனக்கு மனசே வரல, எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. அடக்கடவுளே, ஃப்ரீயாக கொடுத்தா புண்ணியமாக அது கிடைக்கும், ஆனால் இதுக்கு அந்த புண்ணியம் ஏன் மூலியமாக கிடைக்கட்டும், எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் 2 கட்டை பை நிறையா பாத்திரத்தை வாரிட்டு வந்துட்டேன். அவங்க கொஞ்சம் தேவையான பாத்திரத்தை எடுத்துட்டாங்க. ஹவுஸ் மேடுக்கு, அப்புறம் நம்ம துப்புரவு பணியாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சீல் உள்ளது தான். இந்த மாதிரி எல்லாமே ஸ்லீப் ஓட்டின பாத்திரமாக தான் அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. நான் 2 கட்டை பை நிறையா எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுதான் இப்போ புது புது பாத்திரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு. இதை பசங்களுக்கு கொடுப்போம். பாப்பா வேறு ரொம்ப ஜுரமாக இருக்குது, அவங்க கேட்டதை செஞ்சு கொடுத்தா தான் அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போயே சொல்லிட்டாங்க, நான் நைட்டு எதுவுமே சாப்பிட மாட்டேன், எனக்கு கஞ்சி தான் வச்சு தரணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அரிசியை லேசாக வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு ரவை மாதிரி உடைச்சிட்டு கஞ்சி வச்சு கொடுக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தொய்வாயிடுவாங்க. என்ன செய்யுது, நம்ம 2 நாள் உடம்பு சரியில்லாமல் ஜுரமாக ரெஸ்ட் எடுத்தோம்ல, அதுக்கு 2 நாளாக இன்றைக்கி ரொம்ப வெளுத்து வாங்குது வேலை. நாளைக்கு சண்டே இல்லை, நாளைக்கு அதுக்கு மேலே வெளுத்து வாங்கும். 2 நாள் ரெஸ்ட் எடுத்தியா, அதை சேர்த்து 2 நாள் வேலை செய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே செய்ய முடியாது, செஞ்சு தான் ஆகணும். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும், இந்த உப்பு உருண்டை எத்தனை பேர் செய்வீங்கன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு புட்டு மாவு மட்டும் இருந்துட்டா, புட்டு, இடியாப்பம், இந்த மாதிரி நீர் உருண்டை, இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, எது வேணாலும் செய்யலாம் பாருங்களேன். அதுதான் ஒரு வசதி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.